எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கட்ட முடியல, வாங்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வீடு அமையிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான நேரம் வரணும். இல்லை நேரம் கூடி வந்தால் கூட வாங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிட்டு போயிடும். இல்லை பணத்தை நிறைய பேர் வச்சுருப்பாங்க, கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இடத்த தேடிக்கிட்டு இருப்பாங்க, சரியான இடம் அமையாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகையான பிரச்சனைகள் இருக்கும். சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசையை சுமந்துகிட்டு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்களை பார்த்துட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி எப்போ சொந்த வீடு வாங்குவோம், என்ன தடங்களா இருக்கு, அதற்குரிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை இல்லையா, சொந்த வீடு வாங்கணும், ஒரு சொந்த வாகனம் வாங்கணும், நல்லபடியா சிறப்பாக கௌரவமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த வாடகை வீட்டில் இருந்தால் அதற்கு வாடகை கொடுக்குற காசில் வந்து நம்ம லோன் கட்டிக்கிட்டு சொந்த வீடு ஆக்கிக்கலாமேன்னு ஒன்று நினைப்பாங்க. அந்த வாடகை வீட்டில் இருந்தால் எப்போ ஓனர் வந்து காலி பண்ண சொல்லுவாங்க, அப்போ நம்ம வந்து எல்லா பொருளையும் எடுத்து மாற்றி மாற்றி எத்தனை வீடு தான் போய் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா. சின்னதாக இருந்தால் கூட அது நமக்கு சொந்தமாக இருந்தால் ரொம்ப பெருமையாக வாழலாமே இந்த சமுதாயத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்னால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில தடங்கள் வந்துகிட்டே இருக்கும், வாங்க முடியாத அளவுக்கு. இப்போ பேசியிருப்பாங்க, போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அட்வான்ஸ் கொடுக்க போவாங்க, ஏதோ ஒரு தடங்கள். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கையில் பணம் வச்சிருப்பாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி இடம் தேடிட்டு இருப்பாங்க, அது ஒரு தடங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியா அமையாம தடங்கள் ஏற்படும். சொந்த வீடு அமையாதவர்கள் ஜோதிடர்கள் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு செவ்வாய் வந்து சரியான கட்டத்தில் உட்காரல, அதனால உங்களுக்கு வந்து இப்போ அமையலை அப்படிம்பாங்க. ஏன்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா பூமி காரகன். அந்த செவ்வாய் கிரகம் சரியாக இருந்ததுன்னா நமக்கு சொந்த வீடு அமையும், நிச்சயமாக அமையும். இன்னொன்று, உங்களுக்கு ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கும். ஏன்னா பூமி காரகன் உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிலப்புலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், சுலபமாக அவங்களுக்கு எல்லாம் நிலம் வாங்குறதுக்கு அமையும். அதனால ஜாதக கட்டத்தில் செவ்வாய் வந்து சரியான முறையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் செவ்வாய் கூட கூட்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாக அமைந்தால்தான் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நீங்கள் நினைக்காதீங்க, நமக்கு வந்து ஜாதகத்தில் செவ்வாய் சரியா இல்லைன்னா சொந்த வீடு அமையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது நான் சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டினீங்க. நான் திவ்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னுலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த பதிவு நல்லா இருந்து நிறையா வியூஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்படி வந்து பலர் சொல்லும்போது நான் வந்து அது கண்டுக்கவே மாட்டேன், பெருசாகவே நினைக்க மாட்டேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மிகப்பெரிய மேடைகள் பார்த்துட்டேன், மிகப்பெரிய சேனல்களில் உட்காந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வந்து நிகழ்ச்சி பண்ணுங்கன்னு. அங்கே போனோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் நம்ம வந்து பேச முடியும், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம வந்து இப்படி உபயோகப்படுகிற நிகழ்ச்சியை வந்து செய்ய முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நானே சொந்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் முக்கியமான பதிவுகளை பயன்படுகிற வகையில் ஒரு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தோட்டம் முத காமிக்கிறேன், அதில் வெத்தலை கொடிகளை காமிக்கிறேன், அப்புறம் வந்து அதில் மருதாணியெல்லாம் காமிக்கிறேன். உடனே அடுத்த நாள் வந்து அவங்க பதிவு போட்டாங்களாம், இந்த மாதிரி வெத்தலை வீட்டுக்கு ஆகாது, மருதாணியும் ஆகாது, அதை வைக்காத இதை வைக்காத, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, மருதாணி செடியை வெட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து அதனால் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அப்புறம் வந்து திரும்ப என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா. தெரியாதனமாக அவங்க சொன்னதை கேட்டு நான் வந்து மருதாணி செடியை வெட்டிட்டேன், எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க, யாராவது சொல்கிறத கேட்டு இப்படி வெட்டுவியா, காலங்காலமாக வெத்தலை கொடியும் மருதாணி செடியெல்லாம் வச்சுக்கிட்டு வரக்கூடியது, அது ரொம்ப மங்களகரமான பொருள்கள், அதெல்லாம் வெட்டலாமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு அம்மா உண்மையாலுமே அழுதுட்டு என்கிட்ட கேட்டாங்க, அதை வந்து நான் வெட்டிட்டேன், என்ன பரிகாரம் இருக்குன்னு. அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பரவாயில்ல வேண்டிக்கோங்க, அது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க இதாயிட்டாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிவு போட்டேன்னா அதுக்கு வந்து அது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கோமதி சக்கரம் வந்து பெண்டன்ட் போடலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உடனே வந்து நகையா எதுவும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் யாரும் செய்யக்கூடாது, அதாவது துடைக்கணுமா, சிலைகள் கொண்டு போயிட்டு தொடச்சிக்கிட்டு வச்சுக்கலாமா, அப்புறம் எது சால கிராமம் துடைக்கணுன்ற உலகத்தில் முத சொன்னவங்க பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருப்பாங்க.
சிலைகளாகட்டும், இந்த சாலகிராமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புனிதமான ஒரு பொருள். அதுக்கு ஒரு பவித்திரம் இருக்குது. அதெல்லாம் வந்து கட்டாயம் பாலுலையாவது எதனா அபிஷேகம் பண்ணிட்டு, தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு, கங்காஜலம் போல் தண்ணியை நினச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அது வைக்கிறது தான் உத்தமம். அதுதான் செய்யணும். உலகத்தில் சொன்னது எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்களா, எனக்கு எதிராக ஏட்டிக்கு போட்டு ஏதாவது சொல்லணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால்னா ஒரு இன்செக்யூரிட்டி. அவங்களுடைய பார்வையாளர்கள் என்கிட்ட வருவாங்க. ஏன்னா நான் ஆரம்பித்து 1 வருடம் தான் ஆகுது யூடியூப் சேனல் ஆரம்பித்து. அவங்க ஆரம்பித்து ரொம்ப காலம் ஆச்சு போல இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்ற ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். இந்த யூடியூப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு தொகை வந்து வரும் கட்டாயம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் கெட்டுருமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த வியூஸ் எல்லாம் ஏற்றணும், இல்லை வாண்டடாக தலைப்பொண்ணு வந்து அட்ராக்டிவாக போட்டுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்தி இல்லாமல் சும்மா போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறையா உழைத்து நான் முறைப்படி பார்த்தீங்கன்னா ரேக்கி கற்றுருக்கேன், யோகா கற்றுருக்கேன். எனக்கு வந்து அந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படி எப்படி திறக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே உட்காடுறேன். சும்மா அவங்க வாயை திறந்து ஏதோ சொல்கிற மாதிரி வந்து நான் அப்படி சொல்கிறது கிடையாது. எதற்காக இவ்வளோ ஓப்பனாக நான் சொல்கிறேன்னா, அவங்க என்னுடைய சேனல் பார்க்குறது, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க ரொம்ப நல்லவங்க, வாரியாருடைய சிஷ்யை, அவங்களோடது பார்க்குறது, இந்த போன்ற ஒரு சில சேனல்ஸை பார்த்துட்டு தனக்கு மனம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தன் மனம் போன போக்கில் வந்ததை ஒரு சில தான் சேர்த்துக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை நீங்கள் கூட பேசலாம். ஏன்னா வலைதளங்களில் கூகுளில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்களேன், அதை பார்த்தீங்கன்னா அதை பற்றி தானாக வரும். எங்கிருந்து எடுக்கிறாங்கன்றது ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பிரபலமானவர்கள், ஒரு இல்லை நல்ல வியூவர்ஸ் இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்கிறவங்க ஒரு தலைப்பில் போடுறாங்கன்னு வைங்களேன், அதே தலைப்பை வந்து அவங்க திரும்பி அந்த தலைப்பை ஒட்டியோ இல்லை அதே தலைப்பை கொண்டோ அவர் இன்னொரு சேனல் போடுதுன்னு வைங்களேன். இப்போ அபிஷேகம்னு தட்டினா என்னோடது வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த அபிஷேகம் பற்றி யார் யார் பேசியிருக்காங்களோ அவங்களோடது வரும். இப்போ கார்டன் போட்டிருந்தேன்னு வைங்களேன், மை கார்டன் போட்டிருந்தேன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்டனில் இதை வைக்காத அதை வைக்காதன்னு சொல்கிறதுக்கும் அவங்களும் கார்டன்ற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த கார்டன் போட்டாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அவங்களோடது எல்லாம் தொடர்ந்து வரும். யார் யார் கார்டன் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் தொடர்ந்து வரும். உடனே என்ன பண்ணுவாங்க வியூவர்ஸு, என்னோடது பார்த்துட்டு அடுத்தது வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோடதும் பார்ப்பாங்க இல்லையா. அது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி ஒரு யுக்தியை கடைபிடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா பட்டவர்த்தனமாக என் போன்றவங்களுக்கு தெரியுது. அப்புறம் சரி சொன்னாங்களே எல்லாருமேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த அபிஷேகம் போய் பார்த்தேன். அவங்களோடது பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சங்கு வந்து அது யாருதும் ஒரிஜினல் கிடையாதான். அப்படி சங்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினல் சங்கு வந்து ரொம்ப ஸ்மெல் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தை கூட தெரியும். அதாவது கடலில் இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வாசனை எடுக்கும். ஒரு மாதிரி ஒரு வாசனை, பிடிக்காத வாசனை எடுக்கும்ன்றது உண்மை. அது ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துக்கிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன வந்து தாழ்வாக காமிக்கணும். ஏன்னா அவங்க என்ன பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்களோட பொருள்கள்லாம் விற்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. நாத்தம் எடுக்கும், அது பண்ணும், இது பண்ணுன்னு. அதாவது என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். அந்த மாதிரி சங்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அழுக்காக இருக்கும், ஒரு பாசி படர்ந்த வாசனை எடுக்கும், ஒரு நல்லாவே இருக்காது அந்த வாசனை. பார்த்தீங்கன்னா அதை பல ப்ராசஸ் பண்ணுவாங்க, கழுவுவாங்க, நிறைய ப்ராசஸ், ஆசிட், ஒரு சிலர்லாம் ஆசிடே போட்டு கழுவுவாங்க. ஏன்னா மேலே வந்து ரொம்ப படிஞ்சிருக்கும், அதெல்லாம் நகர்த்தணுன்னா அந்த மாதிரி மண்ணெல்லாம் நகர்த்துறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வரும். அதுக்கப்புறம் தான் வந்து வெள்ளையாக சங்கா இப்போ அழகாக தெரியுதுல அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து உறுதியாக சொல்லுவேன், யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய viha.online கிடைக்கக்கூடிய சங்கு இருக்குல்ல, அது கொண்டு போய் எங்கே வேணால் லேப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நான் சர்டிஃபிகேட்டோட தைரியமாக கொடுக்குறேன். அது வந்து ஒரிஜினல்னு சொல்லுவேன். மற்றவங்க சொல்கிற மாதிரி அதெல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள்லாம் நினைப்பீங்க இவ்வளோ பெருசாக பேசுகிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. 2 நிமிஷம் என்னோட நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை பற்றி பேசுகிற அளவுக்கு. இன்னொன்று, நீங்கள்லாம் நினைப்பீங்க இவ்வளோ பெருசாக பேசுகிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. 2 நிமிஷம் என்னோட நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்கள வந்து அவ்வளோ பெருசாக நான் நினைக்கல. அப்புறம் எதுக்காக நான் பேசுகிறேன்னா, அவங்க சைட்லேருந்து நிறைய பேர் ஆளை விட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன ரொம்ப தரக்குறைவாக மெசேஜஸ்லாம் போட்டாங்க. ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ ஒரு நாகரிகமற்ற முறையில் போட சொல்லியிருக்காங்கன்னு. அதாவது, உனக்கு சொந்த புத்தியே கிடையாதா, நீ என்ன அவங்கள பார்த்தா காப்பி அடிப்பியா, இப்படியெல்லாம் அந்த மெசேஜ் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து அவங்கள மாதிரி ஒரு தலைப்பில் பேசலை. நான் பார்த்தீங்கன்னா பல தலைப்புகளில் அலசிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து இந்த யூடியூப்பில் தான் தலை காமிக்கணுன்றது அவசியம் கிடையாது. யூடியூப்பில் உட்காந்தா நான் பிரபலமானவள் கிடையாது. பெரிய சின்ன திரைகள் எல்லாம் உட்காந்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்.
அப்படி பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் வச்சுட்டு அவங்க கமெண்ட் பண்ணதை நான் வந்து அழிச்சிட்ட காரணத்தினால உங்கள் யாருடைய கவனத்துக்கும் வரலை. சரி, இவ்வளோ நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து தலைப்புக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறேன். நமக்கு செவ்வாய் கிரகம் வந்து நீச்சமாக இருந்தாலும் சரி, அந்த செவ்வாய் கிரகம் நமக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து வீடு கட்டாயம் வாங்கலாம். என்ன பண்ணலான்னா, இப்போ வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு முதல் பரிகாரமாக நான் சொல்கிறது என்னென்னா, அந்த வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளில் முடிஞ்சளவு செங்கல்களை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு, அதாவது முருகன் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா முருகன் தான், பூமிக்காரகன் முருகன். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொண்டு போய் முருகன் கோயிலில் வந்து செங்கல்களை முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நம்ம வந்து ரொம்ப நிறையா கொடுக்கணுன்றது, கோயில் கட்டுற அளவுக்கு கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவு கொண்டு போயிட்டு நம்ம கோயிலில் வந்து செங்கலை வந்து தானமாக கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள், ஏதாவது செவ்வாய் தோஷங்கள் இருந்ததுன்னா கூட போகும். அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக சொன்னது என்னென்னா, யாராவது ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்க வீடு கட்ட முடியாமல், இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் குறையுதுன்னு வைங்களேன், அந்த கல் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் அப்படி அரைகுறையாக நின்றுச்சு ஒரு குடிசை வீடு கட்டுறாங்க, இல்லை அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச ஒரு 10-15 செங்கலோ அப்படி வாங்கி கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து செய்யணுமான்னா கிடையவே கிடையாது, ஒரே ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும். இரண்டாவது பரிகாரம், நம்ம வீடு மொழுகிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போடணும். அப்புறம் கோமூத்திரம், அதாவது பசுவினுடைய யூரின் இருக்கு இல்லையா, அது போட்டு நம்ம வந்து வீடு மொழுகிட்டு வரலாம். அதாவது வாரத்தில் ஒரு 2 நாளாவது இது செய்யலாம். செவ்வாய் வெள்ளி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் கழிஞ்சு அதனால கூட உங்களுக்கு சீக்கிரத்தில் வீடு அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நினைப்பீங்க பசுவினுடைய கழிவு நீர் கிடைக்கல, இப்போ கிராமங்கள்லன்னா சுலபமாக கிடைச்சோம், நமக்கு சிட்டியில் கிடைக்காது இல்லையா, அதனால் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, கங்காஜலம் இருக்கு இல்லையா, அதை விட்டு நம்ம தொடச்சிக்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு போட்டு கூட தொடச்சிக்கிட்டு வரலாம். மூணாவது பரிகாரமாக, நமக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு முடிஞ்சளவு போயிட்டு வாங்க, அங்கே வேண்டுதல் வச்சுட்டு வாங்களேன், நல்ல வீடு அமையணும்னு சொல்லிட்டு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அள்ளி கொடுக்கறதுல அவரை போல ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லலாம். அவர் உங்களுடைய ஆசைகளை சீக்கிரத்தில் நிறைவேற்றி வைப்பார். அதற்கடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளியில் இல்லாட்டி வெள்ளை உலோகம் இருக்கு இல்லையா, ஒயிட் மெட்டல்னு சொல்லுவாங்க இல்லை, அதில் இல்லாட்டி உங்களுக்கு கோல்டில், இந்த 3ல் ஏதோ ஒரு மெட்டீரியல் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு அந்த உலோகத்தில் பார்த்தீங்கன்னா பவளம் கட்டி இருக்கணும். அந்த பவளம் கட்டின மோதிரமாகட்டும், கம்மல் ஆகட்டும், இல்லாட்டி அந்த பவளம் கட்டின செயின் ஆகட்டும் போட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு ஏற்ற நேரம் பார்த்தீங்கன்னா சிகப்பு. அந்த சிகப்பை வந்து நம்ம இது வந்து அணிந்து கொள்வதனால நமக்கு உடம்புலையே இருக்கும். அந்த கிரக கோளாறு, நமக்கு அந்த செவ்வாய் கிரக கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இதை அணியறதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இல்லாமல் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணும். இதெல்லாம் நமக்கு அந்த செவ்வாய் கிரகத்துக்குரிய அந்த சிகப்பு நிறத்தை, அந்த பவளம் சொன்னேன் இல்லையா, பவளம் இல்லாட்டி சிகப்பு நிறக்கல், அது கூட அணிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கிரகத்துக்குரிய நீச்சம் வந்து குறைந்து அது வந்து நமக்கு ப்ளஸ் பண்ணும். இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் கட்ட ஆரம்பிச்சு அப்படியே கட்ட முடியாமல் அதுக்கு மேலே வந்து என்ன செஞ்சும் அவங்ககிட்ட பணம் இருந்தும் என்ன வசதி இருந்தும் கூட கட்ட முடியாமல் அப்படியே பாதியில் நிற்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம கோமதி சக்கரம் இருக்கு இல்லையா, சின்ன கோமதி சக்கரம், அந்த கோமதி சக்கரம் 11 கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த கட்ட முடியாமல் பாதியிலே நிற்குது இல்லையா அந்த பூமி, அதில் கொண்டு போயிட்டு நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே புதைச்சி வச்சுருங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கட்டடம் எழும்பிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே சீக்கிரத்தில் எழும்பிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போகலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் சுலபமான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரங்கள் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரும்போது மற்ற மதத்தினை சேர்ந்தவர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அது சொல்ல மறந்துட்டேன். நிச்சயமாக நான் அது கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். நிச்சயமாக இதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் நினைவுபடுத்திட்டீங்க. நான் இதுவரைக்கும் சொன்ன பரிகாரம் ஆகட்டும், இனிமேலும் எந்த பரிகாரம் சொன்னால் கூட அவங்கவுங்க மதத்திற்கு ஏற்ற தெய்வங்களை நினைத்து இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, போன முறை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 4 பதிவும் ஒரே சாரியில் கட்டிட்டு சொன்னதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு எபிசோடுக்கு ஒரு புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்மல் காட்டன் கட்டியிருக்கேன். இந்த மல்மல் காட்டன் பார்த்தீங்கன்னா மற்ற காட்டனை எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சாரியெல்லாம் கட்டினா உறுத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உறுத்தலே இல்லாமல் ரொம்ப மென்மையாக
மென்மையாக இருக்கும். இந்த மடித்து வச்சோன்னா கூட இவ்வளோன்னு இருக்கும். நம்ம எங்கேயாவது கொண்டு போகணுன்னா கூட சுலபமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ரிச் லுக் கொடுக்கும். இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப சூடு தாங்க முடியாமல் இருக்காங்களே, ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் இது கட்டிட்டு போனாங்கன்னா ரொம்ப ஜென்டில் லுக்காக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த நான் கழுத்தில் போட்டிருந்த மாலை கூட ரொம்ப அழகாக இருக்குன்னு சமீப காலமாக சொல்லிட்டு வரீங்க. நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கச்சேரி நிறையா செய்கிறதுனால தங்கத்தை அணியறதில்லை. இது போன்ற நல்ல மெட்டல் உள்ளர பிராஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டடாக இருக்கும். அது போன்ற அணிகலன்களை தான் நான் அணிஞ்சுக்கிட்டு வரேன். அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம viha.online இருக்குது. அதே போல் இந்த மல்மல் காட்டன் புடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம viha.online போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி நான் சொன்ன பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல வீடு, உங்கள் மனம் போல வீடு, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீடு சீக்கிரத்தில் அமையணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.